கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகள் துவக்கி வைக்கப்பட்டன. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் துணை சபாநாயகருமான மு. தம்பிதுரை காரைக்குப்பம் செங்கோடி நகரில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்நோக்கு கட்டிடத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தார். இதைத் தொடர்ந்து பர்கூர், துரைஸ் நகர் மற்றும் எண்டுசெட்டு தெரு ஆகிய பகுதிகளில் தலா 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 புதிய நோக்கு கட்டிடங்களை கட்டுவதற்கான பணிகளையும் துவக்கி வைத்த அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை கிருஷ்ணகிரியில் உள்ள கால பைரவர் கோயில் பகுதியிலும் சின்ன மட்டாரப்பள்ளி பகுதியிலும் தலா 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நாடக மேடை அமைப்பதற்கான பூமி பூஜைகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே திருநாய்களின் தொல்லை அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கங்கை கொண்டான் பேரூராட்சியில் திருநாய்கள் அதிகரித்துள்ளதால் சாலையில் நடந்து செல்பவர்கள், வாகன போட்டிகள் என பலரும் சிரமத்திற்குள்ளாகி உள்ளனர். குழந்தைகள், பள்ளி மாணவர்கள், முதியவர்கள் உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்டோர் திருநாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் திருநாய்களை கட்டுப்படுத்த ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். திருநாய்களால் அனைத்து மாவட்டங்களிலும் மக்கள் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் உறுதியான நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டினர். போற வரவங்கலாம் கொஞ்சம் இனப்பெருக்கம் அதிகமாகிடுச்சு சார். கண்ட்ரோல் பண்ணாதனால கடிச்சிருது. வண்டி போனோன்னா வண்டி குறுக்க ஓடியாந்துருது. ஒன்று சும்மா படுத்துருக்குது, கடிச்சிருது. இன்னைக்கு கூட 7-8 பேர் ஆஸ்பத்திரியில் போய் காட்டியிருப்பாங்க. யாரும் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. அதனால் இது அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போய் உடனடியாக இந்த நாய்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு எடுத்து அதில் நாய்க்கடியிலேருந்து மக்களை காப்பாற்றணும், பள்ளி மாணவர்களை மெயினாக காப்பாற்றணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். சென்னையில் பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதாக கூறி 17 லட்சம் ரூபாய் மோசடி செய்த தந்தை சிக்கினார். வெள்ளிவாக்கத்தைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் திருமண இணையதளத்தின் மூலம் அமைந்தகரையைச் சேர்ந்த பிரபு என்பவரின் மகள் தாரணியை திருமணம் செய்ய விரும்பி 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களை அணுகியுள்ளார். திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்த பெண் வீட்டார் ஜெயபிரகாஷிடமிருந்து பல தவணைகளில் 17 லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. திருமண விழா குறித்து பேசிய போது பிரபு தனது மகளை திருமணம் செய்து தர முடியாது என கூறியதுடன் வாங்கிய பணத்தையும் திருப்பித் தராமல் குடும்பத்தினருடன் தலைமறைவாகிவிட்டார். இது குறித்த புகாரின் பேரில் மணப்பெண்ணின் தந்தை பிரபு பிடிப்பு